நான் உங்கள் நெல்லை பா சுரேஷ் முருகன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லோரும் மைண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எக்ஸ் எம்பயர் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷனில் ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்ம என்னென்ன டாஸ்க் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். அப்படியும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா எனக்கு இண்டிவிஜுவலாக வாட்ஸ்அப்பில் வாங்க, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ வாங்க நம்ம ரெடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆப் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் டச் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்ருப்பீங்க இல்லையா? ஸோ இது டச் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ரூவ்னு இருக்குது. அந்த இம்ப்ரூவ் செக்ஷனில் உள்ள போய்ட்டு இதில் காயின் இது எல்லாமே நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிகிட்ருப்பீங்க, அதிகமாக கிடச்சிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன். சரிங்களா? அதை விட்டுடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்க இல்லையா? இந்த ஆப்ஷன் வந்துடுங்க. இந்த ஆப்ஷனில் டெய்லி ரிவார்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? இது ஒரு நாள் கூட விடாமல் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் நிறைய மல்டிபிள் ஆகிட்டே போகும். சரிங்களா? மில்லியன் கணக்கில் கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் டெய்லி கரெக்டாக பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஸில் உள்ள போய்ட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஆப் இந்த மைனிங் எண்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. ஸோ அந்த எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக இதை நீங்கள் இந்த டாஸ்க்கை முடிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? எப்படி டாஸ்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படிங்கக்கூடிய ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த சிட்டியில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சிட்டி கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு சில டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்லாம் நீங்கள் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்குது முதல்ல. சரிங்களா? ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் மேலே இந்த மாதிரி பிளாங்காக காமிக்கும். இதோட ஆன்சர்ஸ் எல்லாமே நான் நம்மளோட குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் நம்ம இது டெலகிராமில் எல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாம் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துக்க அந்த டாஸ்க்கை கரெக்டாக முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மின்ட் என்எஃப்டி அப்படிங்கிறது பார்த்தீங்க இல்லையா? இந்த மின்ட் என்எஃப்டி மேலே இருக்கு பாருங்க. ஸோ இது பண்ணணும். இப்போ நம்ம எல்லாருமே ஏற்கனவே நாட் காயின் பண்ணியிருப்போம். நாட் காயினில் இப்படி மின்ட் பண்ணி நம்ம கார்டு கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த கார்டை நம்ம செல் பண்ணி எப்படி நாட் காயினாக கன்வெர்ட் பண்ணுமோ அந்த மாதிரியான ஆப்ஷன் தான் இது. ஸோ இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டான் நெட்வொர்க் ஃபீஸ் கேட்கும். சரிங்களா? ஸோ நெட்வொர்க் அந்த ஃபீஸ் டான் காயின் கேட்கும். ரொம்பலாம் கேட்காது, கம்மியாக தான் கேட்கும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் மின்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா யூ கேன் கிரியேட் 4 வவுச்சர்ஸ். இந்த வவுச்சர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும், மின்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷன். இது மெயினாக இங்கே பார்த்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க, ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன். யூ குட் செல் அண்ட் பை வவுச்சர்ஸ் ஆன் கெட் ஜெம்ஸ் ஐஓ அப்படிங்கக்கூடிய வெப்சைட்டில் நம்ம செல் பண்ணிக்கலாம், பை பண்ணிக்கலாம்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த காஸ்ட் ஆஃப் மின்ட்டிங் 1 வவுச்சர் ஈக்குவல் டு 0.06 டான். ஒரு மின்ட் வவுச்சர் ஒரு வவுச்சருக்கு 0.60 டான் தேவைப்படுது. 6 ஓகேங்களா? 0.06 டான் தேவைப்படுது. ஈச் வவுச்சர் கிவ்ஸ் 69,000 எக்ஸ். சரிங்களா? அந்த காயின் ஒரு வவுச்சர் பார்த்திங்கன்னா 69,000 எக்ஸ் வவுச்சர் எக்ஸ் காயின் கொடுக்க போகுது. இதோட டோட்டல் சப்ளை எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. 6900000000 எக்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் காயினோட டோட்டல் சப்ளை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த மின்ட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்த்துப்போம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக பிட்கட் வேலெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கனெக்ட் பண்ணி வச்சுப்பீங்க ஏற்கனவே. ஸோ அது அவைலபிள் டான் உங்கள் பிட்கட் வேலெட்டில் டான் இருக்கணும். ஸோ இப்போ மின்ட் இப்போ 4 டிக்கெட் இருக்குது. இது நீங்கள் ஒரு சிலருக்கு 3 இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், ஒரு சிலருக்கு 7, 8 அந்த மாதிரி கூட இருக்கலாம். சரிங்களா? எனக்கு இப்போ 4 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 4 கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா? கொடுத்துட்டு மின்ட் என்எஃப்டி வவுச்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் அது ஓப்பன் ஆகட்டும், ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு சில நெட்வொர்க் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ஓப்பன் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ என்ன பண்ணணுங்க சொல்லிடுறேன். சஃபிஷியண்ட்டாக உங்கள் அட்லீஸ்ட் ஒரு 0.5 இல்லை 0.6 டான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மின்ட் என்எஃப்டி வவுச்சர்ஸ் பாருங்க. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கனெக்ட் பண்ணி வச்சக்கூடிய பிட்கட் வேலெட்டுக்கு போகும். சரிங்களா? வேலெட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ நான் 4 இது கொடுக்க சொல்லியிருக்கேன். 4 டிக்கெட் வேணும் எனக்கு. சரிங்களா? அதுக்காக எனக்கு எவ்வளோ டான் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.024, அதாவது ஒரு கால் பர்சன்டேஜாக தான் 1/4னா அதான் ஒரு கால் டான் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஜஸ்ட் கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுக்கும்போது உங்களுக்கு பின் நம்பர்லாம் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேப் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துடுங்க. உங்களுடைய எங்கே மெயின் பண்ணுறீங்களோ அந்த மெயின் பேஜுக்கு வந்துடுங்க. நம்மளுடைய போட்டுக்கு வந்துடுங்க. சரிங்களா? அந்த போட்டுக்கு வந்துருங்க.
போட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கும். ஸோ இது ப்ராசஸ் ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 to 48 ஹவர்ஸ் ஆகும் உங்களுக்கு அந்த டிக்கெட் வந்து ரெடியாகி உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்றதுக்காக. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம எப்போ வந்து லிஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த டைமில் இது பண்ணிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே கெட் ஜெம்ஸ் ஐஓர்க் பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த இதை வந்து சேல் பண்ணிக்கலாம். சேல் பண்ணிவிட்டு அந்த வந்து காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்த மந்தில் வந்து 17th இன்னும் 17 நாள் தான் இருக்குது. இந்த 17 நாள் கழித்து வந்து இதை வந்து நம்ம வந்து செல் பண்ணிவிட்டு வந்து அதை வித்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ எல்லாருமே வந்து இந்த டாஸ்க்கை முடிச்சிருங்க. அது போக இன்னும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இங்கே இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிங்கன்னா பெரிய அளவில் உங்களுக்கு ப்ராஃபிட் இல்லைனாலும் கூட ஒரு கம்மியான ஒரு அமௌண்ட்டுக்கு கொண்டான ப்ராஃபிட் கிடைக்கும். அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ ட்ரை பண்ணாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுபோல் வந்து நல்ல ஒரு மைனிங் வந்து என்னென்ன இருக்கோ எல்லா புதுமையான மைனிங் எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்பிக்கையோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்களா? அதுபோக வந்து புதிய மைனிங் இப்போ என்னெல்லாம் புதுசாக வந்திருக்கும் அந்த மைனிங்கோட டீட்டெயில்ஸ் எல்லா லிஸ்ட்டுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிவிட்டு எல்லாத்துலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா, ஜாயின் பண்ணியிருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பு, டெலகிராம் குரூப்பு, அப்புறம் நம்மளுடைய சேனல் எல்லாத்துலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் நெல்லை பா. சுரேஷ் முருகன்.